ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சட்டுன்னு வாழைப்பழத்தை வச்சு சட்டுன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பனானா பால்ஸ் தான் செய்ய போகிறேன். 2 வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு அதில் வந்து அது கூட 2 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். வெள்ளை சீனி தாங்க சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த மாதிரி சீனி நல்லா கரைச்சிக்கோங்க. வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் திருவல் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது வந்து பனானா பால்ஸ் மாதிரி செய்ய போகிறாங்க. எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியே சேர்க்கூடாங்க. இதுக்கு 2 கப் அளவு தேவைப்பட்டுச்சு. இந்த 2 வாழைப்பழத்துக்கு நல்லா பிசையணுங்க. அப்படி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசையணும். குளுன்னு இருக்கக்கூடாது. எனக்கு 2 கப் அளவு, அந்த சின்ன கிண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு, எனக்கு இந்த சின்ன கிண்ணத்துக்கு 2 கப் அளவு அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். கடைசி வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் தடவிக்கோங்க. 1 ஸ்பூனு. இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ரொம்ப பிசுன்னு ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க. நெய் தானேங்க, நெய் வந்து உடம்புக்கு நல்லது தானே, அதனால சரி நெய் வந்து தடவிருக்கேன். இப்போ அது பாருங்கள், நல்லா அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு, ஈரமே இருக்கக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா பிசையணும். இப்போ அதை நல்லா உருட்ட போகிறோம். பால்ஸ் மாதிரி அப்படியே உருட்டிக்கலாம். கையில் ஒட்டுதுன்னா நீங்கள் வந்து நெய் தடவிக்கோங்க கையில். இப்போ எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பால்ஸாக உருட்டி வச்சிடலாம். இப்போ 2 வாழைப்பழங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கும் போதே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ மீதி எல்லாத்தையும் இதே மாதிரி பால்ஸ் பாருங்கள், 10 பால்ஸ் வந்துச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் சூடாக்கிட்டேன். இது மண் சட்டியில் உள்ள கடாய் தாங்க. பாருங்கள், ஒன்றும் ஒட்டவே இல்லைங்க, நல்லா வந்துச்சு. மண் சட்டி பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா சூடு ஏறுங்க. சீக்கிரம் சட்டுன்னு வெந்து எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. பார்த்திங்கன்னா மண் சட்டி எண்ணெய் கடாய் வந்து ஒன்றுனா சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதாங்க இப்படி போடணும். இது பார்த்திங்கன்னா பால் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஆகணும். அதனால் இடையில வந்து அந்த மாதிரி என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. போட்டுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. நின்றுட்டே நம்ம ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பனானா பால்ஸ் வந்து ஈஸியாக சட்டுன்னு பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கும் போதே ஈஸியாக சுட டீ காஃபிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குங்க இது. பனானா பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்த செட்டும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 எண்ணெய் போட்டேன். அடுத்து 5 எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஸ்லைட்டாக வெந்ததும் இப்படி லைட்டாக எடுத்து விட்டு அப்படியே எடுத்துடலாங்க. பாருங்கள், பனானா பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து அப்பம் செய்ய போகிறேன். உன்னியப்பம்னு சொல்லுவாங்கங்களா கேரளா ஸ்டைலில். அதே மாதிரி 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. 2 வாழைப்பழத்தை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் சுகர்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த நாட்டு சக்கரை நல்லா கரையணுங்க. வாழைப்பழமும் நாட்டு சக்கரையும் நல்லா கரைச்சிக்கோங்க. 2 வாழைப்பழத்துக்கு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவு, அந்த சின்ன கிண்ணம் இருக்குங்க, அதுக்கு 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணுங்க. சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அப்படி புஷ்ஷுன்னு உங்களுக்கு அப்படி கொஞ்சம் பொங்கின மாதிரி இருக்கா. இப்போ இந்த மாதிரி இதுலேயும் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒட்டும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்படி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. கடைசி பணியாரத்துக்கு தான் பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்ப்பேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் சூடானதும் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டானா பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி சப்பையாக வேணுமா இல்லை புஷ்ஷுன்னு மைசூர் போண்டா அந்த மாதிரி வேணுமா போட்டுக்கோங்க. உன்னி அப்பங்க, கேரளா ஸ்டைல் உன்னி அப்பம்னு சொல்லுவாங்கள்ல. இது ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து செய்வாங்கங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறோம். ஈவினிங் வந்து டக்குன்னு ஈஸியாக. இப்போ பாருங்கள், போட்டுட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து வெந்துடுது. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அப்படி திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு தாங்க நான் ஃப்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் பாருங்கள் உன்னி அப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்குங்க. வாழைப்பழம் வந்து நம்ம டெய்லியுமே சாப்பிடுவோம். ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களாம் வாழைப்பழம் வந்து கண்டிப்பாக டெய்லி காலையில் ஒன்று நைட் ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. இப்போ பாருங்கள், அதே மாவில் வந்து இப்போ தான் தண்ணி சேர்க்குறேன். பணியாரத்துக்கு வந்து கட்டியாக ஊற்ற முடியாது. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி குளுன்னு கரைச்சி வச்சுக்கோங்க. வந்து கட்டியாக இருந்துச்சு இல்லைங்க உன்னி அப்பத்துக்கு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி பணியாரம் சுட போகிறேன். அதே மாவில் பணியாரமாக ஊற்றிக்கிட்டேன். உள்ள நெய் ஊற்றிக்கிட்டேன் பணியாரக்கல்லில். இது நான்ஸ்டிக் பணியாரக்கல்லுங்க. ஸ்பூனை வச்சு இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன்.
பாருங்கள் எல்லாம் ஊற்றி முடிக்கும் போதே அதுக்குள்ளே வந்து இன்னொரு சைடு வந்து வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன், எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பேக்கிங் சோடா சேர்த்தனால பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உண்ணியப்பம், பணியாரம், அப்புறம் பனானா பால்ஸுங்க. 3மே வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸுங்க. ஈவினிங் வந்து சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு. இதில் மைதா கிடையாது, முட்டை கிடையாது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பபாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.